நேற்று வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது நீங்க கத்திரிக்காய் வர ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருந்தீங்களா? அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. கார குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி வைக்கிற இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அடிமைதாங்க. சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி காம்போட 4 பக்கமும் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் எதுவும் சேர்க்காம 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அது கூடவே ஒரு கை ஃபுல்லா துருவன தேங்காய், 2 தக்காளி சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. குழம்பு வைக்கிற பாத்திரத்துல கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியையும் நல்லா கரைச்சி சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா, வதக்கி வச்சிருக்க எண்ணெய் கத்திரிக்காயும் சேர்த்து குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு சுண்டி வந்ததும் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சும்மா அடி தூளா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.